அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்மள கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, எதுக்காக அவளை நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டோன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. அவ மேலே வந்த கோபம் அவ்வளோ கோபம். என்கிட்டயே அவ பொய் சொல்லிட்டு போறா. எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் எதுக்காக அவங்கவுங்க விஷயத்தில் தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு என்னவே மிரட்டுறா. அவளை எப்படி நான் இங்கே வச்சிருக்க முடியும்? ஏதோ பிள்ளைங்களுக்காக தான் போனா போட்டுன்னு அவளை இந்த வீட்டில் நான் வச்சிருக்கிறேன். இல்லாட்டி அவளை என்னைக்கையோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவள் கொழுப்பு எடுத்து பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளோட ஆட்டத்துக்கு இன்றைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அம்மாவும் தூங்காமல் இருக்காங்க. டேய் தங்கராச்சி, வேண்டாண்டா, பார்க்குறவங்கெல்லாம் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கடா. உன் மேலே எல்லாரும் மரியாதை வச்சுருக்காங்க, பயமும் இருக்குது. ஆனால் அதை மரியாதை தாண்டி அதுக்கப்புறம் பயமும் போச்சேன்னா என்னடா பண்ணுவேன்? தயவு செஞ்சு அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றா. அந்த பிள்ளைங்களோட நிலமையை பாடுறா. அவள் போய் சொல்லிட்டு போயிருக்கட்டும்டா. அவள் ஒன்றும் அங்கங்கே போகலையே, பிறந்த வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தா, எங்கேயோ போயிட்டு வரட்டும், விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரேவதி இருந்துட்டு அவர் பண்ண டார்ச்சர்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் ஆசைப்பட்டா இருக்கேன் இல்லையே, என் பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீட்டிலையே நான் இருக்கேன். ஆனால் இவர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்னென்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.